ஹாய் கைஸ், வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு ஏ ப்ரோஸ் கேமிங். ஓகே, இந்த கேம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுதான் நிஞ்சா ராசி 2 லெவல் 58 ஆக்ட் 3. அந்த கேம் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம மழை பெய்யறதுக்கு யூஸ் பண்ணால் அவனுங்க பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க காய்ஸ். கொடைய இது ரொம்ப டஃப்பான இதுதான். ஒரு லெவல் தான். ஒரு டைம் கூட சாகாமல் போனோம். லைவ் வந்து 6 லைவ் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ் காய்ஸ், செத்துருப்போம். அதுதான் என்னோடய தம்பிக்கும் எனக்கும் இருக்கிற சேலஞ்சு. என் தம்பி போயிட்டான், நான் போயிட்டுருக்கிறேன். ஓகே, மேலே தொங்கி இருக்கிறது, அதுக்கு இப்படி ஜம்ப் பண்ணி அப்புறம் முன்னாடி போய் அப்புறம் எப்படியாவது நெருப்புலேருந்து தப்பிச்சு அப்புறம் ஆகிறோம். அதுதான் மேட்ரு. பண்ணி வீடியோவில் கூட இந்த நெருப்பில் பட்டா என்ன ஆகுன்னு காட்டியிருப்போம். ஆமாம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. எத்தனை பேர் பார்த்தீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். செக் பாயிண்ட் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் வைப்பேன். ஓகே, ஒருத்தன் தப்பிச்சிட்டான். இப்போ இதை லிவரை ஓப்பன் பண்ணிட்டோம். இவன் கிட்ட எப்படி தப்பிக்கணும்? அப்படி ஜம்ப் பண்ணிடணும். அவனே செத்துருவான். அதாவது நீ குதிச்சு சாகணும், நானும் குதிச்சு சாகணும். செத்து செத்து விளையாடுவோமா? அது மாதிரி தான் அவன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க அவன்கிட்ட. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி வந்துடும்? இந்த செயின்லலாம் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். அது என்ன கேம் ப்ளே பார்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதாவது லெவல் தோணுன்னா சொல்லுங்கள். அந்த லெவலையும் நம்ம ப்ளே பண்ணிடலாம். நிஞ்சா ராசி 2ல் உங்களுக்கு எதாவது லெவல் தோணுச்சுன்னா பார்த்தீங்களா கைஸ்? பாஸ் வெயிட் கூட போடலாமான்னு சொல்லுங்கள். பாஸ் வெயிட் போடலாம். வேறு லெவலில் வெட்டியாச்சு. எப்படி நம்ம ஈஸியாக லெவல் எடுக்கிறது? ஒரு சில லெவலில் ஸ்டாரே கண்டுபிடிக்க முடியாது. இந்த கேமில் ஆர்டிஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. அதை பற்றின வீடியோஸும் நம்ம போடுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு அது போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கேம் ப்ளே பண்ணி வீடியோ போடுறது எங்களுக்கு வியூஸே அவ்வளோக்கா வரதில்ல. இப்போ பார்க்கும்போதே கொஞ்சம் லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் எலும்பு கூடு கிடச்சிருந்து அவ்வளோதான். செத்து போடா. ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்குது. இன்னும் நம்ம 6 லைவ்லேயே தான் இருக்கோம். ஓகே, போ நான் சாகலை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இருந்தாலும் நான் அதில் ஏற்றிருப்பேன். ஓய், மறுபடியும் இந்த செயின்ஸ் வருது. இதுலேருந்து நம்ம எப்படியாவது கேர்ஃபுல்லாக தப்பிக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏ ஃபார்முலா மாதிரி, A+B ஃபார்முலா அந்த மாதிரி தான். சும்மா ஈஸியாக வந்துடலாம். ஓகே, நான் போட்டு தள்ளியாச்சு. இப்போ இந்த கீ வந்தால் தான் நம்ம ஒரு கதவை பார்த்தோம்ல, அதை ஓப்பன் பண்ண முடியும். இது இந்த பாக்ஸோட சாவி. ஆமாம், இந்த பாக்ஸ்லாம் திறக்கும்போது ஒரு சில டைம் பாம்பெலாம் வச்சுருப்பானுங்க. அதுலாம் உஷாராக இருந்துக்கணும் கைஸ். இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா பாருங்கள். இந்த கிராஃபிக்ஸில் உங்களுக்கு தெரியும் கல் மாதிரி இருக்கிறதா இல்லையான்னு. ஓகே கைஸ், திடீர்னு இந்த மாதிரிலாம் தூக்கும் இந்த லெவலில். ஆமாம், நல்லா உஷாராக தான் போகணும். இந்த இடம் நீங்கள் நிறைய பேர் அவுட் ஆவீங்க. நான் ஒரு லைவ் கூட இதாகவும் வந்துட்டுருக்கிறேன். ரொம்பவே உஷாராக தான் நீங்கள் இந்த கேமை ப்ளே பண்ணணும். ஒரு சூப்பரான கேம்னு சொல்லலாம். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் 10 லெவல் விளையாண்டிங்கனாவே உங்களுக்கு அப்படியே அடிக்டிவ் ஆயிடுவீங்க. ஓகே, இது வரைக்கும் நான் சாவலை காய்ஸ். நான் செத்துட்டேன். சேலஞ்ச் ஃபெயிலியர். ஆமாம், நான் செத்ததை மட்டும் கட் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன பாருங்கள், 5 லைவ் இருக்குது பார்த்தீங்களா, 6லேருந்து. ஆனால் லாஸ்ட்டில் தான் கைஸ் நான் வந்து செத்தேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நிமிஷம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.